ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. இன்னைக்கு வியாழக்கிழமை அழகான காலையில பாபாவோட மெசேஜஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்க்ரீன்ல 2 ஃப்ளவர்ஸ் தெரியும். அந்த 2 ஃப்ளவர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பாபா என்ன மெசேஜ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? நீங்க இந்த பூவ சூஸ் பண்ணியிருந்தீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பாபா சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா? பக்தி மார்க்கத்துல பாபா உங்கள பயணிக்க சொல்லிட்டு இருக்கார். நீங்க ஏற்கனவே பக்தி மார்க்கத்துல போகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க அத கண்டுபிடிச்சு நீங்க அதுல தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள இன்னும் அதுல டீப்பா கவனமா போயிட்டே இருக்க சொல்றார். இந்த பாதை ரொம்ப கடினமான பாதை தான். ஆனா பாபா உங்க கைய பிடிச்சுட்டு கூட்டிட்டே போறதுனால நீங்க எதுக்கும் கவலையும் பட வேணாம், பயப்படவும் வேணாம். நீங்க இறைவனுடைய பாதத்தை அடைவதற்குண்டான எல்லா வழிகளையும் அவர் ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் குடுக்குறார். போற பாதைகள்ல ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கக்கூடிய விஷயங்களும் கண்ல படும். அதெல்லாம் பார்த்து மயங்கக்கூடாது. நீ உன்னுடைய பாதையில கவனமா போய்க்கிட்டே இரு. இறைவனை நீ அடையக்கூடிய வழி உனக்கு ஒவ்வொரு டைம்லயும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாபாவோட பிளெஸ்ஸிங் எப்பவுமே உனக்கு கூட இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றார். இதுதான் பாபா உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய அழகான மெசேஜ். நீங்க இந்த பூவ சூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா பாபா உங்களுக்கு என்ன மெசேஜ் குடுத்துருக்காங்க தெரியுமா? நீங்க தினமும் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி, தலையணையில தலைய சாய்க்கிறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு நாள் நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணீங்க? நீங்க நெனச்ச காரியங்கள செஞ்சீங்களா? என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? அப்படின்றத நெனச்சு பார்க்க சொல்றாரு. ஸோ இத தான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க அன்னைக்கு காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் நீங்க பிளான் பண்ணபடி ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சீங்களா? இல்லையா? என்னென்ன மாரி நம்ம காரியங்கள செய்தோம்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணோமா? அப்படின்றத உங்கள ரீகலெக்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. நீங்க இந்த மாரி அன்னன்னைக்கு உங்களோட செயல்கள ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது, நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றது உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னும் சொல்றார். ஸோ அடுத்த நாள் அந்த மிஸ்டேக்க பண்ணாம தவிர்க்கிறதுக்கு உண்டான வழி அப்படின்றத அவர் சொல்றார். ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு நாள் என்னென்ன காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமா நெனச்சு பாருங்க. உங்க மிஸ்டேக்ஸ் என்னன்றத கண்டுபிடிச்சு, அத கரெக்ட் பண்ணி உங்க லைஃப்ல சக்சஸ அடைவதற்கு பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இதுதான் உங்களுக்கு பாபா குடுத்திருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் மெசேஜ். ஸோ பாபா சொன்ன அழகான மெசேஜஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ வாட்ச் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் குடுத்துட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி. வணக்கம்.